கன்னியாகுமரி கடலோர பகுதியின் அந்த நள்ளிரவு அமைதியில் தூரத்து அலைகளின் ஓசை சீரான இடைவெளியில் கேட்டுக்கொண்டிருந்தது. கடல் பார்ப்பதற்கு அமைதியாக தெரிந்தாலும் அதன் ஆழத்தில் எத்தனையோ ரகசியங்களையும் சுழல்களையும் மறைத்து வைத்திருப்பது போலத்தான் மனித மனங்களும். கதிரவனுக்கும் காவ்யாவிற்கும் திருமணமாகி 2 வருடங்கள் ஓடிவிட்டன. கதிர் பரம்பரை மீனவ குடும்பத்தை சேர்ந்த துடிப்பான வாலிபன். தினமும் அதிகாலையிலேயே ஆழ்கடலுக்கு சென்றுவிட்டு மாலையில்தான் கரை திரும்புவான். காவ்யா நகரில் உள்ள ஒரு முன்னணி தனியார் நகைக்கடையில் வேலை செய்து வருகிறாள். அவளுடைய ஷிப்ட் முறைகள் அடிக்கடி மாறுவதால் பெரும்பாலான நாட்களில் இரவு 9 மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவாள். அவர்களின் அந்த சிறிய வீட்டில் அவர்களுடன் காவ்யாவின் அம்மா லட்சுமியும் தங்கி இருந்தார். லட்சுமியின் கணவர், அதாவது கதிரின் மாமனார், 2 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடுமையான உடல் நலக்குறைவால் திடீரென இறந்து போனார். அதன் பிறகு லட்சுமியை தனியாக விட மனமில்லாமல் கதிர் தான் அவரை தங்களோடு அழைத்து வந்து தங்க வைத்து கொண்டான். லட்சுமியின் பின்னணி கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் ஒரு பாரம்பரிய ஐயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். காவ்யாவின் அப்பாவை அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அன்றே அவருடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் அவரை புறக்கணித்து விட்டனர். வாழ்க்கையின் பல போராட்டங்களை சந்தித்த பிறகும் 52 வயதான லட்சுமியின் தோற்றத்தில் அந்த வசீகரமும் கம்பீரமும் குறையவில்லை. பாலின் நிறமும் நேர்த்தியான உடற்கட்டும் கொண்ட அவரை பார்ப்பதற்கு 50ஐ தாண்டியவர் என்று யாரும் எளிதில் சொல்லிவிட முடியாது. அன்று ஒரு சனிக்கிழமை மாலை காவ்யா தன் கல்லூரி காலத்து தோழியின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக 2 நாட்களுக்கு முன்பே சென்னைக்கு சென்றிருந்தாள். அன்று கடலில் வழக்கத்தை விட கூடுதல் வேலை இருந்ததால் கதிர் களைப்போடு வீடு திரும்பிய போது மணி இரவு 7 ஆகியிருந்தது. வாசலில் காலணிகளை கழற்றிவிட்டு உள்ளே நுழைந்தவனுக்கு வீட்டின் அமைதி ஏதோ ஒரு புதிய உணர்வை தந்தது. எப்போதும் காவ்யாவின் பேச்சோ அல்லது டிவியின் சத்தமோ கேட்கும் அந்த வீடு அன்று முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. திடீரென்று வீட்டின் உள்பகுதியில் இருந்த குளியலறையிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் அவனுக்கு கேட்டது. லேசான தயக்கத்துடன் சமையலறை பக்கம் சென்றவன் அத்தை என்று மெல்ல குரல் கொடுத்தான். சற்று நேரத்தில் குளியலறையின் கதவு இடுக்கின் வழியே இதோ குளிச்சிட்டு வந்துடுறேன்பா கதிர் என்று லட்சுமியின் மென்மையான மதுரமான குரல் கேட்டது. அந்த அசாதாரணமான அமைதியில் அவருடைய குரல் கதிரின் காதுகளில் ஒரு விசித்திரமான ராகமாக பதிந்தது. கதிர் நேராக வரவேற்பறைக்கு சென்று சோபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்தான். ஆனால் அவனுடைய கவனம் டிவியின் பக்கத்தில் செல்லவில்லை. அவனது கையில் இருந்த மொபைல் போன் திடீரென அதிரத் தொடங்கியது. திரையில் காவ்யா என்று பெயர் மின்னியது. ஹலோ, சொல்லு காவ்யா, கிளம்பியாச்சா என்றான் கதிர். மறுமுனையில் காவ்யாவின் குரல் உற்சாகமாக கேட்டது. ஏங்க, இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சதும் தோழிங்க எல்லாரும் ஒன்னா தங்குறோம். நாளைக்கு காலையில முகூர்த்தம் முடிஞ்சதும் மதியமே நான் பஸ் ஏறிடுவேன் மாமா. நீங்களும் அம்மாவும் டைம்க்கு சாப்பிட்டு படுத்துடுங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க என்றாள் அன்போடு. காவ்யா எப்போதும் அவனை செல்லமாக மாமா என்றுதான் அழைப்பாள். சரி காவ்யா, பத்திரமா வந்து சேரு என்று கூறிவிட்டு கதிர் போனை வைத்தான். போனை வைத்த கதிரின் மனதுக்குள் ஒரு விசித்திரமான தத்தளிப்பும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது. காவ்யா இன்று இரவு வரமாட்டாள் என்ற உண்மை அவனுக்குள் ஒரு விவரிக்க முடியாத உணர்வை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அதற்கு முந்தைய நாள் இரவு காவ்யா தூங்கிய பிறகு தற்செயலாக லட்சுமியும் கதிரும் பால்கனியில் பேசிக் கொண்டிருந்த போது லட்சுமி தன் கடந்த கால தனிமையை பற்றியும் கதிர் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தனக்கு கிடைத்த ஒரு பாதுகாப்பான உணர்வை பற்றியும் மிகவும் உருக்கமாக பேசியிருந்தார். லட்சுமியின் கண்களில் இருந்த அந்த ஏக்கமும் அவருடைய மென்மையான பேச்சும் கதிரின் மனதில் நேற்று இரவு முதலே ஒரு புதிய அலையை ஏற்படுத்தி இருந்தது. இப்போது வீட்டில் அவர்கள் இருவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். குளியலறையிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் நின்றிருக்க கதிரின் இதய துடிப்பு மட்டும் விசித்திரமாக அதிகரிக்க தொடங்கியது. காவ்யா சொன்னபடியே மறுநாள் மாலை சென்னை பயணத்தை முடித்து கொண்டு வீடு திரும்பியிருந்தாள். அன்று கடலில் வேலைகளை முடித்துவிட்டு கதிர் வீட்டிற்குள் நுழைந்த போது மணி 7:30 ஆகியிருந்தது. காவ்யா இன்னும் ஓரிரு மணி நேரம் கழித்துதான் வருவாள் என்று நினைத்திருந்தவனுக்கு அவள் சோபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. ஏங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? 9 மணி ஆகும்னு நினைச்சேன் என்றான் கதிர் தன் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை மறைக்க முயன்றபடி. இன்னைக்கு சீக்கிரம் கிளம்ப விட்டுட்டாங்க மாமா.
அதான் சீக்கிரம் வந்துட்டேன். நமக்கும் இன்னைக்கு லீவ் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல என்று காவ்யா மகிழ்ச்சியுடன் கூறினாள். அப்போது சமையலறையிலிருந்து லட்சுமி கையில் காஃபி டம்ளருடன் வெளியே வந்தார். வாசலில் கதிர் நிற்பதையும் அவனது முகத்தில் இருக்கும் திகைப்பையும் கண்ட லட்சுமியின் முகமும் ஒரு கணம் வெளுத்தது. இருவருக்குள்ளும் ஓடிய ஒரு விசித்திரமான பதற்றத்தை கூர்மையான பார்வையுடைய காவ்யா கவனிக்க தவறவில்லை. அவள் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, என்னங்க, என்ன அம்மா, ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரியா விசித்திரமா இருக்கீங்க? வீட்டில் ஏதும் பிரச்சனையா என்று சந்தேகமாக கேட்டாள். கதிர் சட்டென்று நிலைமையை சமாளித்து, அதெல்லாம் ஒண்ணுமில்லை காவ்யா, இன்னைக்கு கடல்ல அலை ஜாஸ்தி, வலை வீசி இழுத்ததுல உடம்பெல்லாம் ஒரே வலி, அந்த வேலையோட களைப்பு தான், வேற ஒண்ணுமில்லை என்றான். லட்சுமியும் ஆமாம்மா, அவனுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு போல என்று ஒத்து பாடினார். காவ்யா அதை அப்படியே நம்பிவிட்டாலும் ஏதோ ஒரு மெல்லிய அமைதி அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டது. இரவு உணவு முடிந்தது. மூவரும் சேர்ந்து சிறிய நேரம் டிவி பார்த்துவிட்டு தூங்கும் நேரம் வந்ததும் அவரவர் அறைக்கு கிளம்பினர். கதிரும் காவ்யாவும் தங்களின் அறைக்கு சென்று படுத்து கொண்டனர். பகல் முழுவதும் பயணித்த சோர்வில் காவ்யா கதிரிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டே படுத்தவள் 1 மணி நேரத்திற்குள் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். ஆனால் கதிரின் கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. அவனது பார்வை அறையின் கூரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. காவ்யா பக்கத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவனது மனசெல்லாம் நேற்று லட்சுமியின் குரலில் கேட்ட அந்த மதுரமான நளினத்தையும் அவர்களுக்குள் நகர்ந்த மௌனமான நெருக்கத்தையுமே சுழன்று சுழன்று நினைத்து கொண்டிருந்தது. நேரம் நள்ளிரவு 1 மணியை தொட்டது. சுற்றிலும் நிசப்தம் நிலவிய அந்த இருட்டில் திடீரென்று கதிரின் அறை கதவு மிக மெதுவாக எந்த சத்தமும் இல்லாமல் திறந்தது. கதிர் சட்டென்று தன் பார்வையை திருப்பினான். வாசலில் ஒரு பெண் நிழல் அசைவது தெரிந்தது. கூர்ந்து கவனித்தவன் திடுக்கிட்டு போனான். வாசலில் நின்றிருந்தது லட்சுமி. அவள் மெதுவாக பூனை பாதங்கள் வைப்பது போல அறைக்குள் நடந்து கதிரின் படுக்கைக்கு அருகில் வந்தாள். அவளது கண்கள் இருட்டிலும் கலக்கத்தோடு மின்னுவது தெரிந்தது. அவள் குனிந்து மிக மெதுவான ரகசிய குரலில், கதிர், எனக்கு என்னவோ ரூம்ல இருக்க ரொம்ப பயமா இருக்குப்பா, நெஞ்சு படபடன்னு கேக்குது, கொஞ்சம் என் கூட வரீங்களா என்று மழலையும் நடுக்கமும் கலந்த மலை குரலில் கேட்டாள். லட்சுமியின் அந்த மென்மையான யாசிப்பது போன்ற குரலை கேட்டதும் கதிரின் இதயம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் துடிக்க தொடங்கியது. அவனது தொண்டை வறண்டது. பக்கத்தில் அவனது மனைவி லட்சுமியின் சொந்த மகள் காவ்யா ஆழ்ந்த உறக்கத்தில் மூச்சுவிடும் சத்தத்தோடு படுத்திருந்தாள். லேசாக அசைந்தால் கூட காவ்யா விழித்து கொள்ளக்கூடும் என்ற ஆபத்து ஒரு புறம், லட்சுமியின் அழைப்பை தட்ட முடியாத ஈர்ப்பு மறுபுறம் என கதிர் தத்தளித்தான். அவன் தன் பக்கத்தில் தூங்கும் காவ்யாவை ஒரு முறை பார்த்தான். பிறகு மெதுவாக சத்தமே வராமல் படுக்கையை விட்டு எழுந்தான். லட்சுமியிடம் சரி அத்தை, போலாம் என்பது போல தலையசைத்து சைகை காட்டினான். இருவரும் சத்தம் இல்லாமல் நடந்து லட்சுமியின் அறைக்குள் நுழைந்தனர். அறை முழுவதும் இருள் படர்ந்திருந்தது. ஜன்னல் திரை சேலையின் இடுக்கின் வழியே ஊடுருவி வந்த பால் போன்ற நிலவொளி மட்டும் அந்த இருட்டு அறைக்குள் ஒரு மாயாஜால தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் லட்சுமியின் முகம் இன்னும் அழகாகவும் அதே சமயம் ஏதோ ஒரு தவிப்புடனும் கதிரின் கண்களுக்கு காட்சியளித்தது. அந்த இருட்டு அறைக்குள் நிலவொளி மட்டும் மங்களாக விழுந்து கொண்டிருக்க லட்சுமி மெதுவாக சென்று தன் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தார். கதிரையும் தன் பக்கத்தில் அமருமாறு சைகை காட்டினார். கதிர் லேசான நடுக்கத்துடன் அவருக்கு அருகில் அமர்ந்தான். அமர்ந்த அடுத்த கணம் லட்சுமி கதிரின் வலது கையை தன் இரு கைகளாலும் இறுக பற்றி கொண்டார். அந்த கைகளில் ஒரு விசித்திரமான வெப்பமும் அதே சமயம் ஒரு நடுக்கமும் கலந்திருந்தது. கதிர் தன் தொண்டையை நனைத்து கொண்டு, அத்தை, இது சரியில்லைங்க அத்தை, அடுத்த ரூம்ல காவ்யா தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று மெல்லிய குரலில் தன் தயக்கத்தை வெளிப்படுத்தினான். லட்சுமி அவனது முகத்தை நேராக பார்த்து, அவளுக்கு ஒன்றும் தெரியாது கதிர், அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா, நீ கவலைப்படாதே என்றார். அந்த மங்கலான நில ஒளியில் லட்சுமியின் கண்களை கதிர் பார்த்தபோது அதில் காலம் காலமாக தேக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தனிமையின் ஏக்கமும் பாசமும் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். கதிர், நீ மருமகனா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உன்னோட அன்பான குணம் என்னை ரொம்ப ஈர்த்தது. எல்லாரும் என்னை விட்டுட்டு போன அப்புறம் எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு உணர்வை தந்தது நீதான். அதுவும் நேற்று ராத்திரி நமக்குள்ள நடந்த அந்த பேச்சுக்களையும் அந்த உணர்வையும் என்னால இன்னும் மறக்கவே முடியலப்பா என்று தன்
மனதின் அடித்தளத்தில் இருந்த ரகசிய பக்கங்களை அவனிடம் கொட்டினார். அவர் தன்னை வெறும் மருமகனாகவோ மகனாகவோ மட்டும் பார்க்கவில்லை, அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஈர்ப்புடன் பார்க்கிறார் என்பதை கதிர் அந்த நள்ளிரவில் முழுமையாக உணர்ந்தான். லட்சுமியின் இந்த தனிமையின் மீதும் மாறாத அவளது இளமை கலந்த அழகின் மீதும் கதிருக்கும் ஒரு விவரிக்க முடியாத ஈர்ப்பும் பரிதாபமும் ஏற்கனவே இருந்தது. விதி அவர்களை விசித்திரமான பாதையில் தள்ளி இருந்தது. இருவருக்கும் இடையே இத்தனை காலமாய் இருந்த அந்த மௌன எல்லைகளும் உறவு முறைகளும் அடுத்தடுத்து உடைந்தன. வார்த்தைகள் தேவையின்றி போக அவர்கள் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இணைந்தனர். அந்த நள்ளிரவு அவர்களின் ரகசிய உலகமாக மாறியது. திடீரென அறையின் மரக்கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. அந்த நிசப்தமான இரவில் அந்த சத்தம் இடி விழுந்தது போல இருந்தது. அம்மா, அம்மா, கதவை திறங்க. வெளியே காவ்யாவின் குரல் பதற்றத்துடனும் சந்தேகத்துடனும் கேட்டது. அம்மா, கதிர் உங்க ரூம்ல இருக்காரா? பக்கத்துல அவரை காணோம். காவ்யாவின் குரலை கேட்ட அடுத்த நொடி கதிர் மற்றும் லட்சுமி இருவரின் முகமும் அப்படியே வெளுத்து போனது. கதிரின் இதயம் தொண்டைக்குள் வந்து துடிப்பது போல இருந்தது. உடம்பெல்லாம் பயத்தில் வியர்த்து கொட்டியது. மாட்டிக்கொண்டால் மொத்த வாழ்க்கையும் சிதைந்துவிடும் என்ற பயம் இருவரையும் உலுக்கியது. லட்சுமி சட்டென்று தன் ஆடை மற்றும் தலைமுடியை சரி செய்து கொண்டு குரலை மாற்றாமல் சுதாரித்து கொண்டு வெளியே கேட்டவாறு பதிலளித்தார். காவ்யா, கதிரா? இல்லையம்மா, அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள புழுக்கமா இருக்கு, வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொன்ன மாதிரி இருந்ததுப்பா. வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் என்றார் தடுமாற்றத்தை மறைத்தபடி. ஆனால் காவ்யா அவ்வளவு எளிதாக சமாதானம் அடையவில்லை. இல்லம்மா, நான் வெளியே ஹால்ல எல்லாம் தேடி பார்த்துட்டு தான் வரேன். வெளியே யாரும் இல்லை. உங்க ரூம் கதவு ஏன் உள்பக்கமா தாழ்பால் போட்டு இருக்கு? அம்மா, முதல்ல கதவை திறங்க என்று உறுதியான சந்தேக குரலில் உத்தரவிட்டாள். அறைக்குள் இருந்த கதிரும் லட்சுமியும் பயத்தின் உச்சத்திற்கே சென்றனர். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி சிலையாக உறைந்து நின்றனர். வெளியே காவ்யா கதவை தட்டும் சத்தம் வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டே இருக்க அறைக்குள் இருந்த பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியது. லட்சுமி பயத்தில் கதிரின் கைகளை பிடித்து கொண்டு, கதிர், நீ புலக்கடை வழியா மெதுவா உன் ரூமுக்கு போயிடுப்பா, அவ பார்க்கிறதுக்கு முன்னாடி போயிடு என்றார் உதடுகள் நடுங்க. ஆனால் அந்த சிறிய வீட்டில் பின்பக்க கதவோ அல்லது தப்பித்து போவதற்கோ வேறு எந்த வழியோ கிடையாது என்பது கதிருக்கு நன்றாக தெரியும். லட்சுமி பயத்தில் அறையின் அமைப்பையே மறந்து பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்ட கதிர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு, வேண்டாம் அத்தை, இந்த வீட்டுல பின்பக்க கதவே இல்லை, நாம இப்படி ஒளிஞ்சு பிடிபட்டா இன்னும் தப்பாயிடும், கதவை திறந்து உண்மையையே சொல்லிடுவோம் என்றான் ஒருவித விரக்தியுடன். லட்சுமியின் கண்கள் பயத்தில் அகல விரிந்தன. ஐயோ, வேண்டாம் கதிர், காவ்யா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா என் மகளை நான் நிரந்தரமா இழக்க வேண்டியதாயிடும். அவைக்கிட்ட எதையும் சொல்லிடாதப்பா, என்னை மன்னிச்சிடு என்று கதிரின் கைகளை பிடித்து கெஞ்சினார். வேறு வழியே இல்லாத நிலையில் கதிர் தன்னை தயார்படுத்தி கொண்டு நேராக சென்று கதவின் தாழ்பாலை திறந்தான். கதவு திறக்கப்பட்டதும் எதிரே கைகளை கட்டிக்கொண்டு கடுமையான முகத்தோடு நின்றிருந்தாள் காவ்யா. கதவை திறந்த கதிரையும் அவனுக்கு பின்னால் ஆடை களைந்து தலைமுடி களைந்து மிக பதற்றத்தோடு நின்றிருந்த தன் தாய் லட்சுமியையும் பார்த்த காவ்யாவின் முகம் ஒரு கணத்தில் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் துரோக உணர்விலும் அப்படியே சிவந்து போனது. அவள் கதிரை உற்று பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த நடு ராத்திரியில ஒரே ரூம்ல கதவை உள்பக்கமா பூட்டிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது இங்க என்று சத்தமாக கத்தினாள். கோபத்தில் அவளது குரல் நடுங்கியது. லட்சுமி சட்டென்று கதிரின் பின்னால் இருந்து முன்னால் வந்து அழத் தொடங்கினார். கண்ணீர் அவர் கன்னங்களில் வலிய, காவ்யா, தப்பா நினைக்காதம்மா, எனக்கு நடு கடல்ல இல்ல நடு ராத்திரியில திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஏதோ பயமா இருந்தது, அதான் கதிரை கூப்பிட்டேன், வேற எந்த தப்பான எண்ணமும் இல்லம்மா என்று மகளின் காலில் விழாத குறையாக கைகளை கூப்பி கெஞ்சினார். காவ்யா தன் தாயையும் கணவனையும் மாறி மாறி பார்த்தாள். அவளது முகத்தில் அடுக்கடுக்கான சந்தேகங்களும் ஏமாற்றமும் அப்பட்டமாக தெரிந்தன. நேற்று மாலை வீட்டில் நுழைந்த போது இருவரிடமும் பார்த்த அந்த விசித்திரமான பதற்றத்திற்கான காரணம் இப்போது அவளுக்கு புரிய தொடங்கியது. இதுதான் முதல் முறையா, இல்லை நான் இல்லாத நேற்று இரவும் இப்படித்தான் நடந்ததா என்ற கேள்விகள் அவளது மனதை குடைந்தது. ஆனால் குடும்பம் உடைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவள் தன்னை தேற்றிக்கொண்டாள். சில நிமிட நீடித்த மௌனத்திற்கு பிறகு காவ்யா தன் தாயை பார்த்து மிகவும் கண்டிப்பான உறுதியான குரலில் கூறினாள், இனிமேல் இந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா, உங்களுக்கு எந்த பயமா இருந்தாலும்
நெஞ்சு வலியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என் புருஷன் கிட்ட இல்லை என்று கராராக கூறினாள். பிறகு கதிரின் கையை பிடித்து இழுக்காத குறையாக வாங்க ரூமுக்கு என்று அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றாள். ஆனால் அவளுக்குள் இருந்த சந்தேகம் அவளை நிம்மதியாக தூங்க விடவில்லை. அவள் ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தாள். லட்சுமியையும் தங்களின் அறைக்கே வரவழைத்தாள். அன்று இரவு அந்த சிறிய அறையில் ஒரே படுக்கையில் மூவரும் படுக்க வேண்டியதாயிற்று. நடுவில் காவ்யா படுத்துக்கொள்ள அவளது வலது புறம் கதிரும் இடதுபுறம் லட்சுமியும் படுத்து கொண்டனர். மூவருமே கண்களை மூடி தூங்குவது போல நடித்தார்களே தவிர யாருக்கும் தூக்கம் வரவில்லை. காவ்யா நடுவில் படுத்துக்கொண்டு இருவரின் அசைவுகளையும் கண்காணித்து கொண்டிருந்தாள். கதிரும் லட்சுமியும் ஒருவரை ஒருவர் பார்க்க கூட முடியாதபடி மௌனம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அந்த இரவு விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான மௌனத்தோடும் உள்ளுக்குள் கனன்று கொண்டிருந்த நெருப்போடும் மெல்ல விடிந்தது. அந்த பரபரப்பான நள்ளிரவு சம்பவத்திற்கு பிறகு நாட்கள் மிக மெதுவாக நகர்ந்தன. காவ்யாவின் மனதில் விழுந்த சந்தேகத்தின் விதை அவளை முழுமையாக மாற செய்திருந்தது. அவள் முன்பை விட இப்போது மிகவும் எச்சரிக்கையாகவும் கூர்மையாகவும் எல்லாவற்றையும் கவனிக்க தொடங்கினாள். தினமும் காலையில் அவள் வேலைக்கு கிளம்பும் போதெல்லாம் கதிரின் கண்களை நேராக பார்த்து, ஏங்க, நான் கடைக்கு கிளம்புறேன், இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்துட மாட்டீங்களே, நீங்க 2 பேரும் வீட்டில் தனியா இருக்க மாட்டீங்களே என்று வார்த்தைகளில் எச்சரிக்கையை கலந்து கேட்டுவிட்டு தான் போவாள். கதிரும் தன் முக பாவனையை மாற்றிக்கொள்ளாமல், இல்ல காவ்யா, இன்னைக்கு கடல்ல வேலை ஜாஸ்தி, நான் எப்பவும் போல லேட்டா தான் வருவேன், நீ கிளம்பு என்று கூறி அவளை அனுப்பி வைப்பான். ஆனால் அவனது உடல் மட்டுமே கடலுக்கு சென்றதே தவிர அவனது அலைபாயும் மனசெல்லாம் எப்போதும் அந்த வீட்டின் இருட்டு அறைக்குள் லட்சுமியின் நினைவுகளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அன்று ஒரு நாள் மதியம் சூரியன் உச்சி மண்டையை துளைக்கும் வெயிலோடு தகித்து கொண்டிருந்தது. காவ்யா நகரில் உள்ள நகைக்கடையில் தன் வேலையில் மூழ்கியிருந்த நேரம் கதிர் அன்று தன் கடலோர வேலைகளை பாதியிலேயே முடித்துவிட்டு ஒரு விசித்திரமான உந்துதலோடு யாருக்கும் தெரியாமல் திடீரென வீட்டுக்கு வந்தான். வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவனுக்கு வரவேற்பறையில் யாரும் இல்லாததால் அகம் முழுக்க ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவன் மெதுவாக லட்சுமியின் அறை பக்கம் சென்றான். அங்கே லட்சுமி மட்டும் தனியாக அமர்ந்திருந்தார். திடீரென மதிய வேளையில் கதிர் அங்கே நிற்பதை பார்த்ததும் அவர் பதற்றத்தில் சட்டென்று எழுந்து நின்றார். கதிர், நீ ஏன் இந்த நேரத்தில் இங்கே வந்தப்பா? காவ்யா காலையில் சொல்லிட்டு போனது உனக்கு மறந்து போச்சா? அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் கதிர் என்று பயமும் நடுக்கமும் கலந்த குரலில் கேட்டார். கதிர் மெதுவாக லட்சுமியின் அருகில் சென்றான். அவனது பார்வையில் ஒரு அணையாத நெருப்பு தெரிந்தது. மறக்க முடியல அத்தை, காவ்யா சொன்னதையும் மறக்க முடியல, அதை விட உங்களையும் என்னால் மறக்க முடியல என்றான் அவனது கரகரப்பான குரலில். வேண்டாம் கதிர், என் மகள் வார்த்தை எனக்கு முக்கியம், என்னை விட்டுடப்பா என்று லட்சுமி தன் கைகளால் அவனை தடுத்து பின்வாங்க முயன்றார். ஆனால் அவரது உதடுகள் தடுத்தாலும் அவரது காந்த பார்வையிலும் கண்கள் காட்டிய ஏக்கத்திலும் காவ்யா விதித்த தடைகள் அனைத்தும் நொடி பொழுதில் தூள் தூளாக உடைந்து போயின. கதிர் அவரது கைகளை பற்றி கொண்டு, உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அத்தை, உங்க சந்தோஷமும் முக்கியம், இது நமக்குள்ள மட்டுமே இருக்க போற ரகசியம் என்றான் ஆழமான குரலில். அன்று அந்த மதிய வேளையில் ஜன்னல் திரைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டு வெளிச்சமே வராதபடி இருள் ஆக்கிரமித்திருந்த அந்த அறைக்குள் எந்தவித சங்கோச்சமும் எல்லைகளும் இன்றி அவர்கள் மீண்டும் இணைந்தனர். சுற்றிலும் இருந்த உலகம் அவர்களுக்கு மறந்து போனது. அது அவர்கள் இருவருக்குமான ஒரு இரகசிய பெரு வெளியாக மாறியது. மாலை நேரம் வந்ததும் கதிர் எதுவும் நடக்காதது போல வெளியே சென்றுவிட்டு மீண்டும் இரவு திரும்புவது போல வீட்டிற்குள் வந்தான். சிறிது நேரத்தில் காவ்யாவும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தாள். லட்சுமி சமையலறையில் காவ்யாவிற்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து கொண்டு எப்போதும் போல மிகவும் இயல்பாக நடமாடிக்கொண்டு இருந்தாள். கதிரும் தன் களைப்பை துடைத்து கொண்டு சோபாவில் அமர்ந்தான். இருப்பினும் அன்று இரவு உணவருந்தும் போது கதிரும் லட்சுமியும் தற்செயலாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த சில நொடி கணங்களில் அந்த அணையாத ரகசியத்தின் விறுவிறுப்பு அவர்களின் கண்களுக்குள் மின்னி சென்றது. காவ்யாவிற்கு தெரியாமல் அவளது கண்ணெதிரே அரங்கேறும் இந்த ரகசிய பயணம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது? ஒருவேளை காவ்யா மீண்டும் இவர்களை கையுங்களவுமாக பிடித்து விட்டால் இந்த குடும்பத்தின் நிலை என்னவாகும்? விதி இவர்களை எந்த பாதாளத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறது? யாரும் அறியாத அந்த பெரு ரகசியத்தோடு அந்த வீட்டின் விளக்குகள் அணைந்து இருள் சூழ்ந்தது. இந்த கதையோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.